நான் சொல்லப் போற 6ல 3 விஷயம் உங்களுக்கு இருந்தாலே போதும். நீங்க சிகரெட்டுக்கோ, இல்ல ஆல்கஹாலுக்கோ அடிக்ஷன்ல தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பல்ஷன். நீங்க எது எடுத்தாலும் அத கன்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதா? 2வது லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். இந்த கட்டிங் போதும் அப்படின்னு நினைச்சாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்கிறீங்களா? ஒரு கோட்டர் சொல்ல. இல்ல இன்னைக்கு தம் அடிக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாம இன்னொரு தம் அடிக்கிறீங்களா? 3வது வித்ட்ராவல் சிம்டம். இப்போ நீங்க குடிய விடணும்னு நினைச்சு விட்டுட்டீங்க. அப்படி விட்ட உடனே உங்களுக்கு கை கால் நடுக்கும், தூக்கம் வராம இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் உங்களுக்கு வருதா? 4வது எவிடன்ஸ் ஆஃப் டாலரன்ஸ். நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு தம்ல ஆரம்பிச்சு இப்போ ஒரு பாக்கெட் தம்ல வந்து நிக்குதா? இல்ல ஆரம்பத்துல ஒரு கட்டிங்ல ஆரம்பிச்சு இப்போ ஆஃப் குடிச்சாதான் உங்களுக்கு போதை வருதா? 5வது ப்ராக்ரசிவ் நெக்லிக்ட். உதாரணத்துக்கு உங்களுக்கு கேரம் போர்டு விளையாட முன்னாடி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுப்போம். இப்ப அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா? நான் குடிப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி உங்களுக்கு முன்னாடி பிடிச்ச விஷயத்துலலாம் இப்ப இன்ட்ரெஸ்ட் கம்மியான மாதிரி தோணுதா? 6வது ஹார்ம்ஃபுல் யூஸ். ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸ்மோக் பண்ணி உடம்பு சரியில்லாம மூச்செல்லாம் வாங்குது. இப்படி நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி 6 சூழ்நிலைகள்ல உங்களுக்கு 3 ஒத்து போச்சுனாலே நீங்க அடிக்ஷன்ல தான் இருக்கீங்க. நானும் நினைச்சா இன்னைக்கு குடிய விட்டுருவேன். அப்ப நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க.